ஒல்லியாக இருப்பவர்கள் உடல் எடையை கூட்டுவதற்கு காலை இரவு அதாவது மார்னிங் டிஃபன் அண்ட் நைட் டின்னருக்கு பயன்படுத்துவது இட்லி அல்லது தோசை ஆகும். இதனை 3 மாதங்களுக்கு தொடர்ந்து சாப்பிட வேண்டும். இட்லி இரவு தோசை, காலை இட்லி அல்லது தோசை, இரவு இட்லி அல்லது தோசை. இதற்கு தேங்காய் சட்னி, கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி, தக்காளி சட்னி ஏதாவது ஒன்றை சேர்த்து கொள்ளலாம். இல்லையென்றால் பாசிப்பருப்பு சாம்பார் வைத்து கொள்ள வேண்டும். இதனை 3 மாதங்கள் தொடர்ந்து சாப்பிடும் பொழுது உடலில் உள்ள செல்களின் growth அதிகமாகி உடல் நன்றாக வலுவடையும். மசில்ஸ் நன்றாக ஒன்றாக சேர்ந்து புஷ்டியான உடல் அமைப்பை கொடுக்கும். சாப்பிட்டவுடன் அரை மணி நேரம் கழித்து அரை மணி நேரம் தூங்க வேண்டும். கண்டிப்பாக தூங்க வேண்டும். தூங்கும் பொழுது உடல் நன்றாக ஆரோக்கியமாக அழகான மனநிலைக்கு செல்லும் போது உடலில் உள்ள செல்கள் அனைத்தும் தத்தமது வேலை திறம்பட செய்து நம்முடைய உடலின் தசை நார்களை விரிவடைய செய்து அங்கு உயிர் சக்தியை பெருக்கச் செய்யும். இரவு எக்காரணம் கொண்டும் 9 மணிக்கு மேல் முழிக்க கூடாது. வாரம் ஒரு நாள் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். இந்த முறையை பயன்படுத்தும் பொழுது எக்காரணம் கொண்டும் கோதுமையை சேர்க்கக்கூடாது. அதாவது கோதுமை சப்பாத்தி, புரோட்டா, களி போன்ற கோதுமையினால் செய்யப்பட்ட உணவு வகைகளை தவிர்க்க வேண்டும். 6 மாதத்திற்கு பிறகு வாரம் ஒரு நாள் சப்பாத்தி சாப்பிட்டு கொள்ளலாம். சப்பாத்தி சாப்பிடும் பொழுது அதற்கு தொட்டுக்கொள்வதற்கு பாசிப்பருப்பு பயன்படுத்த வேண்டும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் என்னை அழைக்கவும். செந்தில்குமார், சென்னை, பூந்தமல்லி 9840810382. நன்றி.